ஹரே கிருஷ்ணா. 43 ஸ்லோக பார்க்கலாம். தத்ரதம் புத்தீஷம் யோகம் லபதே பௌரதேகிகம் யததே ஷாததோ பூயக சம்சித்தௌ குருநந்தன. நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறவியை எடுத்த பரத மன்னர் பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நல்ல பிறவி எடுப்பார் என்பதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணமாவார். இந்த உலகத்துல சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னரின் காலத்தில இருந்து இந்த உலகம் தேவர்களால பாரத வருஷன்னு தெரியப்பட்டு வருது. அதற்கு முன்னாடி இது லாவிருத்த வருஷன்னு தெரியப்பட்டது வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே கடமையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனா வெற்றியடைய தவறினால அவங்க திரும்பவும் மறுபிறவி எடுத்து ஒரு நல்ல பிராமண குடும்பத்துல பிறந்தார். எப்போதும் தனியாகவும் யாரிடமும் பேசாமல் இருந்ததுனால ஜடபரதர்னு என்ற பெயரால அவர் தெரியப்பட்டார். அதற்கு பிறகு இவர் ரொம்ப பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ரகுகணரால் கண்டறியப்பட்டது. இப்ப தெய்வீக முயற்சினா யோக பயிற்சி எதுவும் எப்பயுமே வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்விலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண உணர்வுல பூர்ண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையால ஆன்மீகவாதிகள் திரும்ப திரும்ப பெறுகின்றன. 44 ஸ்லோகம் பார்க்கலாம். பூர்வாபியாசினி தேனேவ கிரியேயத ஹீவசோபிஷக ஜிஞ்சாஜூர் அபியோகஸ்ய சப்த ரகுமாதிவர்த்தே. முன்னேற்றமடைந்த யோகிகள் சாஸ்திரங்களின் சடங்குகளால ரொம்ப அதிகம் கவரப்படுவத இல்லை. அதற்கு பதிலா தங்களை யோகத்தின் ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலையான பூர்ண கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தக்கூடிய யோக கொள்கைகளால அவர்கள் இயற்கையாகவே கவரப்படுறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல முன்னேறிய ஆன்மீகவாதிகள் வேத சடங்குகளை அலட்சியப்படுவதை பற்றிய விளக்கம் பிறகு பார்க்கலாம். அகோபதஸ்வ பசோந்தோ கரியான் யஜ்ஜிவாவத் கரே வர்த்ததே நாம துப்யம் தேபுஸ்தபஸ்தே ஜுகுவு சஸ்னூர் ஆர்யா பிராமணோசுர் நாம கிரந்தியேதே. எம்பெருமானே, உமது திருநாமங்களை உச்சரிப்பவங்க நாயை தின்னும் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அடைந்தவர்களாகுங்க. இதே போல நாம உச்சாரணம் செய்பவங்க எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவங்க என்பதுல சந்தேகமே இல்லை. ஹரிதாஸ் தாக்கூரை போனி தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைத்தன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற பகவானின் திருநாமத்தை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வதும் எனும் தனது கொள்கையால உறுதியுடன் இருந்த காரணத்தினால பகவான் சைத்தன்யர் அவரை நாமாச்சாரியார் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையராது ஜபம் செய்ததால அவர் தனது முந்தைய வாழ்வில சப்த பிரம்ம என்றறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். எனவேதான் ஒருவர் தூய்மையடையாதவர கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமே இருக்காது. அப்படின்னா ஒருவர் தூய்மையடையாத வரையினா அந்த நாம உபச்சாரம் செய்தது சாஷ்டாங்கம் கடவுளை வேண்டது அதுவுமே எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க கிருஷ்ண உச்சாரணத்தில் ஈடுபடுவது சாத்தியம் இருக்காது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.